பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் மைந்தரும் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசுவிடமிருந்தும் பரிசுத்த ஆவியானவரிடமிருந்தும் கிருபையும் சமாதானமும் நல் பேராசீர்வாதம் நம் அனைவருக்கும், குறிப்பாக இந்த அற்புதமான நாளிலே ஆண்டவருடைய திருவீட்டிலே வீட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் மிகுதியாய் உண்டாவதாக. ஆமென். இந்த அற்புதமான வேளையிலே சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட திருமறை பகுதி, திருமறை வசனம் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 3வது அதிகாரம் 16வது வசனமும் 17வது வசனமும். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். கண்களை மூடுவோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து நாம் செபிப்போம். அன்பின் பரலோக கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான மகிழ்ச்சியான இந்த வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். 2025 ஆண்டு உம்முடைய ஜனன திருநாளை ஆசரித்து மகிழுவதற்கு ஆண்டவர் பாராட்டியிருக்கிற தயவுக்காக மீண்டும் நன்றி படைக்கின்றோம். இந்த அற்புதமான வேளையிலே நாங்கள் சிந்திக்க இருக்கிற வார்த்தைகளை ஆண்டவர் எங்களுக்கு பேராசீர்வாதமாக்கித்தார். வல்லமை மிகுந்த கர்த்தாவே, இதோ உம்முடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கிற அன்பு பிள்ளைகளை உம்முடைய வசனத்தை கொண்டே நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு இரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த எங்கள் நல்ல கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் பெத்லகேம் பாலகன் கிறிஸ்து பெருமான் திருப்பெயரிலே உங்களை நான் மீண்டும் ஒரு விசை கூட நான் வாழ்த்துகின்றேன். இந்த நாளிலே சிந்தனைக்காக நான் வாசித்த 2 வசனங்களும் நம் அனைவருக்கும் நன்றாக பரிச்சயமான வசனங்கள். சண்டே ஸ்கூலில் அதிகமாய் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிற வசனம். எந்த வசனம் தெரியுதோ இல்லையோ, யோவான் 3:16 அப்படி என்று சொன்னாலே பிள்ளைகள் எல்லாம் மிக எளிதாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் எந்த அளவுக்கு நமக்கு மனப்பாடமாய் தெரிகிறதோ, எந்த அளவுக்கு நாம் அடிக்கடி அதை பயன்படுத்துகிறோமோ, ஆனால் அந்த அளவுக்கு அநேக நேரத்தில் அதனுடைய ஆழத்தை நாம் உணர்ந்து கொள்ளாமல் நாம் கடந்து சென்று விடுகிறோம். உண்மையாகவே இந்த வசனம் கடவுள் இந்த உலகத்திற்கு தம்முடைய குமாரனை அனுப்பினதற்கான நோக்கத்தை மிக அழகாக தெளிவுபடுத்துகின்றது. அண்மையிலே ரஷ்ய நாட்டை சேர்ந்த அதிபர் புதின் அவர்கள் வந்தார்கள்.
எதற்காக வந்தார்? ஒரே நோக்கம் தான். 2 நாட்டினுடைய உறவை வணிக ரீதியாக, இராணுவ ரீதியாக பலப்படுத்த வேண்டும் என்பதுதான். அதே போல கடவுள் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இதில் 2 காரியங்களை கடவுள் உலகத்திற்கு வெளிப்படுத்தினார். 2 பிரதான நோக்கம். ஒன்று, கடவுள் உலகத்திற்கு தம்முடைய குமாரனை அனுப்பினதன் பிரதான திட்டம் என்னவென்று சொன்னால், எதை வெளிப்படுத்துகிற? கடவுளுடைய அன்பு கலந்த தியாகத்தை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். இது கடவுளுடைய அன்பு கலந்த தியாகத்தை வெளிப்படுத்துகிறது. தியாகம் என்ற நற்குணம் காலம் தொட்டே வருகின்ற ஒரு அற்புதமான செயல். ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனாகிய ஈசாக்கை தியாகம் செய்ய முன் வந்த போதுதான் மனுகுலம் அவனுக்குள்ளாக செழித்தோங்கியது. அதே போல நம்முடைய தேசப்பிதா காந்தியடிகளுடைய தியாகத்தினால் நாம் இன்றைக்கு பெரிய ஜனநாயக நாடு என்று நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளுகின்றோம். அதே போல விஞ்ஞானிகளுடைய தியாகத்தினாலே தான் இந்த உலகத்திலே அரிய பெரிய கண்டுபிடிப்புகள் நிகழ்த்தப்பட்டிருக்கின்றன. அது மின்சார பல்பிலிருந்து இன்றைக்கு உயர்ந்து நிற்கிற பெரிய பெரிய இயந்திரங்கள், கருவிகள் வரை பெரிய தியாகத்தின் பின்னணியத்திலிருந்து உற்பத்தியானவைகளே. அதே போல நம்முடைய ஆலயத்தினுடைய பீடத்திலே வைக்கப்பட்டிருக்கிற மெழுகுவர்த்தியினுடைய தியாகம் ஒரு சில நிமிடங்களே தன்னை தியாகம் செய்து தன்னை அழித்து அது நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது. பவர் போயிடுச்சு. மெழுகுவர்த்தி தன்னை உருக்கி தியாகம் செய்கின்ற காரணத்தினால்தான் கொஞ்சமாவது நாம் இப்போது வெளிச்சத்திலே உட்கார்ந்திருக்கிறோம். அன்பானவர்களே, தமிழிலே நாம் அதியமானை பற்றி அதிகமாக படித்திருப்போம். அதியமான் தான் காத்திருந்து பெற்ற நெல்லிக்கனியை யாருக்கு கொடுத்தான்? ஔவையாருக்கு கொடுத்தான். ஆகையினால் தமிழ் மொழி செழித்தோங்கியது என்று நாம் தமிழிலே படிக்கின்றோம். இங்கேயும் ஆண்டவர் தம்முடைய குமாரனை என்ன செய்தார் என்று சொன்னால், உலகத்திற்கு அனுப்பி தம்முடைய தியாக அன்பை அவர் வெளிப்படுத்தினார். அதான் 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது. வெளிச்சம் இருக்கிறவர்கள் வாசிங்கள், பார்க்கலாம். இல்லை, 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் 3வது வசனம். எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் என் சரீரத்தை சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. அதாவது என்னத்தான் தியாகம் செய்தாலும், தன்னுடைய சரீரத்தையே சுட்டரிக்கப்படுவதற்கு கொடுத்தாலும் அன்பு இல்லை என்று சொன்னால் ஒன்றுமே இல்லை, பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். அப்போ உண்மையான மனுக்குலத்தின் மீது அன்பு கொண்டு தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய
இயேசு கிறிஸ்துவை கடவுள் இந்த உலகத்திற்கு அனுப்பினார். பாருங்கள், கவியோகி சுத்தானந்த பாரதியார் மிக அருமையாக பாடி வைத்திருக்கிறார். என்னவென்று சொன்னால், சிரித்த மலர் கமலம் பூத்த திரிவுடன் பொலியும் இயேசு கிறித்துவ கனியே பூவின் தவத்தினால் கிடைத்ததம்மா, அப்படி என்று பாடியிருக்கிறார். அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், கடவுளுடைய திருக்குமாரன் தன்னிடத்திலே வந்து பிறந்திட இவ்வுலகம் என்ன செய்திருக்க வேண்டுமா? பெரும் தவம் செய்திருக்க வேண்டுமா? இவ்வுலகம் பெரும் தவம் செய்திருக்க வேண்டுமா? ஆகையினால் உண்மையாகவே இது எதை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால், கடவுளுடைய ஒரு மாபெரும் தியாக அன்பை வெளிப்படுத்தி நிற்கிறது. அடுத்து இரண்டாவது பாருங்கள், ஏன் கடவுள் தம்முடைய குமாரனை அனுப்பினார்? ஒன்று, கடவுளுடைய குமாரனை அனுப்பினதில் ரெண்டு திட்டங்கள். ஒன்று, தம்முடைய அன்பை, தியாகம் கலந்த அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக கடவுள் தம்முடைய குமாரனை அனுப்பினார். இரண்டாவதாக, கடவுள் அனுப்பினதனுடைய பிரதான நோக்கம் என்னவென்று சொன்னால் ரட்சிப்பு என்பதுதான். அதான் யோவான் 3:16 மீண்டும் ஒருவர் வாசியுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். 17வது வசனம், உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்காமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காக அனுப்பினார். ரட்சிப்பு தான் அடுத்த பிரதான நோக்கம். ஒன்று, கடவுள் எவ்வாறு மனிதனை நேசிக்கிறார் என்பதை மனுமக்கள் அறிய வேண்டும் என்பதற்காக. இரண்டாவது, மனுகுலம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ரட்சிப்பு அப்படி என்று சொன்னால் என்ன? ரட்சிப்பு என்று சொன்னால் என்ன? காப்பாற்றுவது. அதுதான் நான் கடந்த வாரத்தில் இந்த அன்பு சூழ் உலகு அறக்கட்டளை மூலம் நற்செயல் நடக்கும்போது சொன்னேன். அநேக நேரத்தில் ரட்சிப்புன்னு சொன்னால் ஏதோ ஒன்றை ஒரு பெரிய ஒரு வார்த்தையாக பிடித்து கொண்டு இது பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ரட்சிப்பு அப்படி என்பது வெறும் புரிந்து கொள்வதற்கு ஒரு கடினமான காரியம். அது எளிதாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் காப்பாற்றுவதற்காக, மனுக்குலத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் கடவுள் தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். காப்பாற்றப்படுதல் என்று சொன்னால் என்ன? ஒரு அண்மையில் ஒரு வீடியோ கிளிப்பிங் கொண்டு வந்தது. என்னவென்று சொன்னால், ஒரு பெரிய குழிக்குள்ளே ஒரு சிங்க குட்டி விழுந்து விட்டது. தாய் சிங்கம் போராடுகிறது, முயன்று பார்க்கிறது. நிச்சயமாய் தானும் குட்டியை காப்பாற்றுவதற்காக இந்த குழிக்குள்ளே இறங்கினேன் என்று சொன்னால் நிச்சயமா நானும் கரையேற முடியாது. தாய் சிங்கம் நன்றாக தெரிந்துவிட்டது. அடுத்ததாக அது என்னுடைய குட்டியை யார் காப்பாற்றுவார் அப்படி என்று யோசிக்கிறது. அடுத்து என்ன செய்கிறது என்று சொன்னால், மனிதன் பயணம் செய்கின்ற சாலைக்கு அது வருகிறது. சாலைக்கு நடு ரோட்டில் நிற்கிறது. அப்போது ரவுண்ட்ஸுக்கு வருகிற ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் இதை பார்க்கிறார்கள். ஏதோ சிங்கம் ஒரு உதவிக்காகத்தான் நிற்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். தைரியமாக அவர்கள் இறங்கினார்கள். சிங்கம் நடக்க ஆரம்பித்தது. அவர்களுக்கு புரிந்துவிட்டது, ஏதோ ஒரு உதவிக்கு சிங்கம் நம்மை நாடி நிற்கிறது. நேராக சிங்கத்தினுடைய பின்னாலே ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸ் போகிறார்கள். அங்கே பார்த்தால், கடைசியாக சிங்கம் நின்ற இடத்திலே பார்த்தால் ஒரு பெரிய குழிக்குள்ளே சிங்க குட்டி விழுந்து கிடக்கிறது.
அந்த அவ்வளவுக்கு ஆபத்து நிறைந்த சிங்கம் அந்த மனிதர்களை ஒன்றுமே செய்யவில்லை. அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், கடைசியாக இறங்கி அந்த குட்டியை மீட்டு கொடுக்கிறார்கள். சிங்கம் அமைதியாக அந்த குட்டியை அழைத்து கொண்டு செல்கிறது. இதுதான் ரட்சிப்பு, இதுதான் ரட்சிப்பு. இதே போலதான் மனிதனும் இன்றைக்கு பாவ படுகுழியிலே வீழ்ந்து கொண்டு அங்கலாய்க்கிறான். யார் என்னை காப்பாற்றுவார், யார் என்னை ரட்சிப்பார், அப்படி என்று சொல்லி மனிதன் அங்கலாய்த்து கொண்டே இருக்கிறான். அதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64வது அதிகாரம் 1வது வசனத்தை 2வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது மோனகன் மொழிபெயர்ப்பிலே மிக அருமையாக சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி வேதனை கலந்த குரலோடு மன்றாடுகிறார். ஒரு வானங்களை கிழித்திறங்கி, அந்த மோனகன் மொழிபெயர்ப்பு அழகாய் சொல்லுகிறது, வானத்தை கிழித்திறங்கி வரமாட்டீரோ. ஆண்டவரே, மனுஷன் அநீதியினாலும் அக்கிரமத்தினாலும் ஆதிக்க சிந்தைகளினாலும் கொடுமையினாலும் குழப்பங்களினாலும் ஊழல்களிலும் மிதந்து கிடக்கின்றான். ஆகையினால் மனிதனை ரட்சிப்பதற்காக நீர் வானத்தை கிழித்து இறங்கி வரமாட்டீரோ அப்படி என்று கதறுகின்றான். உண்மையாகவே அந்த கதறலை கடவுள் கேட்டார். காலம் கனிந்த போது மனிதனை காப்பாற்றுவதற்காக அநீதியிலிருந்தும் அக்கிரமத்திலிருந்தும் ஆதிக்கத்திலிருந்தும் கொடுமைகளிலிருந்தும் குழப்பங்களிலிருந்தும் தீவிரவாதங்களிலிருந்தும் மனிதனை அடக்குமுறைகளிலிருந்தும் மனிதனை காப்பதற்காக கடவுள் காலம் கனிந்த போது தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கடவுள் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினதன் மிக முக்கியமான நோக்கம் மனிதனை காப்பாற்றுவதற்காக என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் மத்தேயு எழுதிய இன்றைக்கு வாசித்து கேட்ட நற்செய்தி பகுதியிலே மிக அருமையாக வாசிக்க கேட்டோம். யோசேப்புக்கு தேவதூதன் சொன்ன காரியத்திலே பாருங்கள், அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். லூக்கா எழுதிய நற்செய்தி நூல் 2வது அதிகாரம் 11வது வசனம் சொல்லுகிறது, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களை காப்பாற்றுகிறவர் எங்கே பிறந்திருக்கிறார்? தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படி என்று சொல்லுகிறார். மனிதன் முழுமையாக மீட்கப்பட்டு விடுதலை வீரனாக வாழ்வதற்கு வழிவகுத்து தந்தது கிறிஸ்துனுடைய பிறப்பு என்ற உண்மையை நம்முடைய வாழ்க்கையில நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதான் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 47வது வசனத்தை வாசித்து பார்க்கின்ற போது, உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன் அப்படி என்று சொல்ல, உலகத்தை காப்பாற்ற வந்தேன், உலகத்தை மீட்க வந்தேன் அப்படி என்று சொல்லுகிறார். அதான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, நாளைய தினத்திலே கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை, கிறிஸ்து ஜனன திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட நாம் ஆயத்தப்படுகிறோம். அந்த கொண்டாடுவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திலே வந்தார், கடவுள் ஏன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பினார் என்ற நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொண்டாடினோம் என்று சொன்னால் அந்த கொண்டாட்டம் தான் அர்த்தமுள்ள கொண்டாட்டம். ஒருவேளை
நம்முடைய வீட்டில் குடில் அமைத்திருக்கக்கூடும், நம்முடைய வீட்டில் கிறிஸ்மஸ் ட்ரீ வைத்திருக்கக்கூடும், நம்முடைய வீட்டில் நட்சத்திரங்களை போட்டிருக்கக்கூடும், சீரியல் செட்டை போட்டிருக்கக்கூடும், பலவிதமான பண்டங்கள் பலவிதமான சமையல்களை செய்திருக்கக்கூடும், புதிய புதிய ஆடைகளை நாம் தைத்து ஆயத்தமாயிருக்கக்கூடும். அதுவல்ல உண்மையான கொண்டாட்டம். கடவுள் ஏன் இந்த உலகத்திற்கு தம்முடைய குமாரனை அனுப்பினார்? இயேசு கிறிஸ்து ஏன் இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் புரிந்து கொண்டாடினோம் என்று சொன்னால் அதுதான் அர்த்தமுள்ள கொண்டாட்டம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறோம்? ஆண்டவர் என்னை காப்பாற்றுவதற்காக பாவத்திலிருந்தும் சாபத்தின் பிடியிலிருந்தும் பிசாசின் வல்லமையிலிருந்தும் என்னை காப்பாற்றுவதற்காக இந்த உலகத்திற்கு கடந்து வந்தார், என்னை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார் என்பதை எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில உள்ள ரீதியாக நாம் அனுபவித்து உணர்ந்து கொண்டிருக்கிறோம், அல்லது எந்த அளவிற்கு ஆழமான விசுவாசத்தை அவர் பேரிலே நாம் வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் எண்ணி பார்ப்போம். ஆம், கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, அதான் சொல்லுகிறது யோவான் 3:16 முதற் பகுதி மிக அருமையாக மிக அழகாக சொல்லுகிறது. வாசிகள் பார்க்கலாம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, உண்மையான ஆழமான விசுவாசம் இல்லாமல், ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி என்னதான் அலங்கரித்தாலும், என்னதான் கொண்டாடினாலும், என்னதான் ஆர்ப்பரிப்போடு மகிழ்ந்தாலும், ஆழமான விசுவாசம் இல்லாத ஒரு கொண்டாட்டம் அது அர்த்தமற்ற கொண்டாட்டம். ஆகவே அன்பானவர்களே, நாளைய தினம் நாம் கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை கொண்டாட போகிறோம். அதற்கு முன்பாக இந்த ஆயத்த ஆராதனையில நம்மை உயிர்த்து பார்க்க கடவுள் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார். கடவுள் ஏன் இந்த உலகத்திற்கு தம்முடைய குமாரனை அனுப்பினார்? இயேசு கிறிஸ்து ஏன் பரலோகத்தின் மேன்மைகளை திறந்து பூலோகத்திலே கடந்து வந்தார் என்பதை உயிர்த்து உணர்ந்து இன்றைக்கு நாம் திருவிருந்திலே பங்கெடுப்போம் என்று சொன்னால் உண்மையாக இதைவிட வேறு ஆயத்தம் எதுவுமே இருக்க முடியாது. ஆகவே கடவுளிடத்தில் கேட்போம், ஆண்டவரே, என்னுடைய விசுவாசத்தை நீர் எங்களை காப்பாற்றுவதற்காக நீர் இந்த உலகத்திலே வந்தீர். நான் உம்மை ஆழமாய் நம்ப, உம்மை உறுதியாய் விசுவாசிக்க எனக்கு அருள் புரியும் ஆண்டவரே என்று அர்ப்பணிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அதுதான் நமக்கு ஒரு உண்மையான ஆயத்தமாக இருக்கும். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசு நாள் மட்டாய் காத்துக்கொள்வதாக. ஆமேன். ஆமேன்.